மகாநதி சீரியல்ல இப்போ விஜய் காவேரியை பார்க்கணும், எல்லாத்தையும் சொல்லணும்னு கிளம்பி வராரு. ஸோ இப்போ வந்து ஒரு பக்கம் கங்கா அண்ட் நர்மதா, காவேரி 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. விஜய பார்த்த உடனே ஃபர்ஸ்ட்டு நர்மதாவும், கங்காவும் தான் எந்திரிச்சு உள்ள போறாங்க. காவேரியும் கோவத்துல எந்திரிச்சு உள்ள போயிட்டாங்க. இப்போ விஜய், "ஐய்யய்யோ! காவேரி கோவத்துல இருக்கா போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து, "இப்போ மட்டும் நீ வரலன்னு வச்சுக்கோயேன், நான் உள்ள வந்துருவேன்" அப்படின்னு சொல்லி காவேரிய கூப்பிடுறாரு பேசுறதுக்கு. இப்போ காவேரியும் வெளிய வந்தாச்சு. ஸோ காவேரி எதுவுமே பேசாம கோவமா நிக்கிறாங்க. அப்போ நம்ம விஜய் வந்து பேசுறாரு. "இங்க பாரு காவேரி, உனக்கே நல்லா தெரியும் என்னோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் பெரிய குழப்பத்துல இருக்கேன். ரொம்ப எல்லாரும் டார்ச்சர் பண்ணீங்கன்னா, நான் எங்க தான் போறது சொல்லு? இந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. வெண்ணிலா கிட்ட நான் எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன்" அப்படின்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே சொல்றாரு. "அவ தப்பான முடிவெடுக்க போயிட்டா. என்ன பண்றதுன்னு தெரியல" அப்படின்னோனே, "ஏன் நீ ஃபோன் கூட பண்ணல?" அப்படின்னோன, "பாத்தியா, நான் பேசிட்டு இருக்கும்போதே, நேர்ல பேசும்போதே மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுது. இதே ஃபோன்ல சொல்லியிருந்தா நீ என்ன நினைச்சிருப்ப? வெண்ணிலா தான் அப்ப கூட முக்கியம் அப்படின்னு நீ நினைச்சிருப்பல்ல. அதுக்காக அவ வந்து இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கும்போது விட்டுட்டு போயிட்டேன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாரு. அதனால அவள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து திரும்ப விட்டுட்டு வந்துட்டேன். அவ அப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல காவேரி" அப்படின்னு. "ஏன் காவேரி முறைக்கிற?" அப்படின்னா, "நான் ஒன்னும் முறைக்கல, சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லும்போது, "சொல்லு காவேரி என்ன?" அப்படின்னோனே, "என்ன ஒரு தடவ ஹக் பண்ணிக்கிறீங்களா விஜய்?" அப்படின்னு கேட்கும்போது, "என்ன ஒரு தடவ?" அப்படின்னு சொல்லிட்டு, "இப்படிலாம் கேட்கலாமா என்கிட்ட நீ?" அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணி சந்தோஷப்படுறாரு. ஒரு பக்கம் காவேரி, விஜய் 2 பேருமே. காவேரி சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. "சரி, கோவில்ல எதுக்காக என்னை நீ வர சொன்ன? இதே ஸ்மைலோட அந்த விஷயத்தையும் சொல்லிருவியா?" அப்படின்னு விஜய் வந்து கேட்கும்போது, காவேரி, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல வெண்ணிலாவ கொண்டு போய் ஊர்ல விட்டுட்டு, அவங்க சொந்தக்காரங்கள விட்டுட்டு, தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா நான் சொல்றேன்" அப்படிங்கும்போது, "காவேரி" அப்படின்னோனே, "இல்ல நான் சொல்றது தான்" அப்படின்னு சொல்லும்போது, ம். விஜய் வந்து ஒரு பக்கம், "அப்படியா! ரொம்ப இதா இருக்காளே!" அப்படிங்கிற மாதிரி. ஸோ விஜய் அண்ட் காவேரி ஹக் பண்ணிட்டு இருக்கப்போது, இன்னொரு சைடு வந்து நம்ம ஹவுஸ் ஓனர் மாமி பார்த்துடுறாங்க. "ஐயோ! கருமம்! இன்னும் என்னத்தலாம் நான் பார்க்க வேண்டியது இருக்கோ" அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. மாமி மாமின்னு ஒரு பக்கம் விஜய் வந்து கத்தும்போது கூட மாமி எதுவுமே பேசல, போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் விஜய் வந்து, "சரி நான் போயிட்டு கூட்டிட்டு வரேன். நான் போய் இப்ப கூட அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கேன். வெண்ணிலா சொந்தக்காரங்கள அந்த மாமாவ பார்த்து நான் கூட்டிட்டு வரேன்னு" சொல்லி ஒரு பக்கம் விஜய் கிளம்பிட்டாரு. இப்ப காவேரியும் வந்து, "நான் அப்புறமா தான் சொல்லுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா அங்க போனதும் உடனே கங்காவுமே சொல்றாங்க, "எனக்கு இந்த மாதிரி நாள் தள்ளி போயிருக்கு" அப்படின்னு. அவங்க பேசும்போது காவேரி யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ எல்லாரும் நல்ல செய்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பாட்டி வந்து சொல்லும்போது, காவேரி வயித்த தொட்டு பார்க்குறாங்க. நர்மதா கேட்குறாங்க, "என்னக்கா நீயும் வயிற தொட்டு பார்க்குற? உள்ளுக்குள்ள பாப்பா இருக்கா என்ன?" அப்படின்னு டக்குன்னு கேட்டுர்றாங்க. காவேரிக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு பக்கம் இது போக, அடுத்த நாள் காவேரி வந்து விஜய்ன்னு தேடி பார்க்குறாங்க. "அவன் ஊருக்கு போயிட்டான். வரதுக்கு 4, 5 நாள் ஆகுமா?" அப்படின்னு சொல்லி மாமி சொல்ல, "ஆமா, இதெல்லாம் எதுக்கு கேட்குற? இப்போ உங்க அம்மாட்ட சொல்லவா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதெல்லாம் வேணாம் மாமி" அப்படின்னு. "இங்க பாரு, உன் புருஷனையாவது டிவோர்ஸ் பண்ணிட்டு அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆவு. இன்னொருத்தன் கட்டின தாலிய வச்சுக்கிட்டு இப்படி விஜய் பின்னாடி சுத்துற" அப்படின்னோன, காவேரிக்கு ஒரு பக்கம் கோவமா வருது. "விஜய்க்கு பொண்ணு பார்க்கலான்னு இருக்கேன்" அப்படின்னோனே, "ஏய், வாடகை வருதான்னு மட்டும் தான் ஒரு ஹவுஸ் ஓனர் பார்க்கணும். என்ன பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லி சொல்ற?" அப்படின்னு காவேரி ஹவுஸ் ஓனர் மாமிய மிரட்ட, ஹவுஸ் ஓனர் மாமியே ஒரு மாதிரி இதாயிடுறாங்க. ஒரு மாரி பயந்து போயிடுறாங்க. ஸோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது? விஜய் வந்து வெண்ணிலா மாமாவ கூட்டிட்டு வந்தாலும் கண்டிப்பா இந்த ஒரு பிரச்சனை சால்வ் ஆக போறதில்ல. இதையும் தாண்டி காவேரி எப்படி விஜய் கிட்ட சொல்ல போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.